தமிழகத்தில் கோவில்கள், பள்ளி, கல்லூரிகள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எல்லாருக்குமே இந்த நியூஸை பற்றி தெரியும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். அவங்க இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தளபதி விஜய் சாரி நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் விஜய் வந்து இன்னைக்கு ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுல ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் தென் வந்து பஸ் ஸ்டாண்ட்ஸ்க்கு 500 மீட்டர்ஸ்க்குள்ள இருக்கிற டாஸ்மாக் ஷாப்ஸ் 717 டாஸ்மாக் ஷாப்ஸை வந்து 2 வீக்ஸ்ல க்ளோஸ் பண்ணணும்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ வாங்க இதுல இருந்து ஒரு லீகல் கான்செப்டை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இந்த கவர்மெண்ட் ஆர்டர் போட்டதை 2 வீக்ஸ்ல அந்த கன்சர்ன் அத்தாரிட்டி பர்சன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலன்னா என்ன ஆகும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஆர்டிகல் 226 படி ரிட் ஆஃப் மேண்டமஸை நம்ம ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணலாம். இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ்னா என்னன்னா, பப்ளிக் சர்வெண்ட்டை அவங்களுடைய வேலையை பண்ணல அப்படின்னா பண்ண வைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ரிட்டை போடுறாங்க. இது மட்டும் இல்லாம பொதுநில வழக்கும் போடலாம். அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொல்லுவாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் யாரெல்லாம் அதுல அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களாம் சேர்ந்து இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம ஸ்கிரீன்ல தெரியிற மெயிலுக்கு நீங்க மெயில் பண்ணீங்கன்னா அந்த கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ் அதுக்கு வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்படி அவங்க ஒருவேளை ரிப்ளை பண்ணல அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம். ஒருவேளை அதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியிற அட்ரஸ்க்கு வந்து நீங்க பர்சனலாவே போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ அப்படி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அது கம்பல்சரி அவங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு அவங்க ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். யாரும் இது வரைக்கும் போடாத ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் விஜய் வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து அந்த கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ் வந்து ப்ராப்பரா இம்ப்ளிகேட் பண்ண போறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் தே கேன் நோ தேர் லீகல் ரைட்ஸ். அண்ட் நீங்க நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் விஜய் சார் பண்ணது கரெக்ட்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிட்டு போயிடுங்க. அண்ட் நீங்க ஃபியூச்சர்ல இந்த மாதிரி பொலிட்டிக்கல் லீகல் ரைட்ஸ் அண்ட் அவேர்னஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.